ஆசை, எங்க வீட்டுல அருள் கொட்டணும், எங்க குடும்பம் ஒத்துமையா நிக்கணும், நம்ம சந்தோஷமா வாழணும், இந்த கல்பு பதறாமல் இருக்கணும், இந்த கல்புக்குள்ள எப்பயும் ஒரு குதூகலம் இருக்கணும். இப்படி நிறைய ஆசைகள் இருக்குது. இந்த உலகத்தில் வாழ்ந்து எக்கச்சக்கமான பணக்காரர்களை எடுத்துக்கொண்டா அவங்க இந்த மாதிரி கல்வியுடைய அமைதியை பெற்றுட்டாங்கன்னா இல்ல. பணம் இருக்குது, செல்வம் இருக்குது, 4 பிள்ளைகளை பெற்றெடுத்திருப்பாங்க, 4 பிள்ளை சண்டை பிடிக்கிறத பார்த்து வாப்பா நெஞ்சு வெடிச்சு மௌத்தா போயிருப்பார். ஏன்பா இந்த சொத்துன்னு நினைச்சிருப்பாரு. இந்த கல்புல அமைதி வேணுமா? வீட்டுக்குள்ள அல்லாஹ்வுடைய அருள் இறங்கினா அந்த வீடு ஒத்துமையாகிரும், எல்லாருடைய கல்பும் ஒன்று சேர்ந்துரும் என்றான். அந்த அருள் வராவிட்டால் எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு சொத்து இருந்தாலும் சந்தோஷம் இருக்காது. இந்த அருள் வீட்டுக்குள்ள வரணுமாக இருந்தால் என்ன செய்யணும்? நம் குடும்பம் சந்தோஷமாக வாழணும் என்றால் என்ன செய்யணும்? நம்ம வீட்டுக்கு அருள் வருகிற வழியை திறக்கணும். அப்படின்னா கதவை திறந்து வச்சா அருள் வந்துருமான்னு கேட்டா இல்ல. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நம்ம வீட்டுக்கு வரணும் என்றால் லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு அதிகப்படுத்துவான் என்கிறான். எப்படி சொல்றான் தெரியுமா? அல்லாஹ் நான் இதை அதிகப்படுத்துவேன்னு சொல்லல, நீங்க பிளாங்க ஃபில் பண்ணுங்க. அல்லாஹ் நமக்கு தந்த வாய்ப்பு என்ன? ஃபில், நீங்க ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமானதை போட்டு லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன். எதை இறைவா? நன்மைகளை எல்லாம் அதிகப்படுத்துவேன். நம்ம பிஸ்மில்லான்றோம், பிஸ்மில்லால ஒரு பகுதி நாம தான் ஃபில் பண்ண போறோம். பிஸ்மில்லான்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வின் பெயரால். அல்லாஹ்வின் பெயரால் என்னப்பா? அல்லாஹ்வின் பெயரால் மைக்க பிடிக்கிறேன், அல்லாஹ்வின் பெயரால் ஃபேனை போடுறேன், அல்லாஹ்வின் பெயரால் சாப்பிடுகிறேன். பிஸ்மில்லாவுக்கு பிறகு வர்றது நீங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்றா ஒரு பகுதி நாம் தான் அதுக்கு பிறகு ஃபீல் பண்றோம். பிஸ்மில்லாஹ்னு சுவிட்ச போடுறோம், பிஸ்மில்லாஹ்னு நுழைகிறோம். அந்த பிஸ்மில்லாஹ்க்கு பிறகு அந்த செயல் வருகிறது. இதே மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான் லஇன் ஷக்கர்தும், நீங்கள் நன்றி செலுத்தினால் லஅஸீதன்னகும், இதுதான் இறைவனுடைய சீக்ரெட்டை இறைவன் வெளிப்படுத்துறான். இந்த பூமியில நீங்க நல்ல வாழணும் என்று விரும்பினால், சந்தோஷமாக வாழணும் என்று விரும்பினால் ஒரு சீக்ரெட் அல்லாஹ் சொல்லி தருகிறார். அல்லாஹ்விடமிருந்து ரஹ்மத் இறங்கணுமா? நீங்க நன்றி செலுத்தணும். அப்படி என்ன, எப்படி நன்றி செலுத்துறது? எந்த விதத்தில் நன்றி செலுத்துறது என்று பார்த்தீங்கன்னா, நன்றி உணர்வு நமக்கு ரொம்ப கம்மி, நம்ம மறந்துடுவோம். இன்னல் இன்சானில் இரப்பிஹி லகனூத் என்கிறான் அல்லாஹ். மனிதன் மிகவும் நன்றி கெட்டு நடக்கிறான். நன்றி மறந்த நாம் நன்றி செலுத்தணும் என்றால் அந்த நன்றி செலுத்தக்கூடிய சிந்தனைகள் நமக்குள்ள பிறக்கணும். அதுக்குத்தான் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நாம் நினைத்து பார்க்கணும். இஸ்லாத்துல ஒரு இபாதத் இருக்குது. தொழுகை நோன்பு மட்டுமில்ல, இப்படியே உட்கார்ந்து வானத்தை பார்த்து யோசிச்சுங்கன்னா அது இபாதத். அதை செய்ய மறுத்தால் சின்ன பாவம் நினைச்சிடாதீங்க. அல்லாஹ் சொல்றான் வலக்கது ஜரஹ்னா லிஜஹன்னம கதீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், அதிகமான மனிதர்களின் ஜின்னையும் கொண்டு போய் நரகத்தை நிரப்புறோன்றான். ஜின்களையும் மனிதர்கள் அதிகமானவர்கள் நரகத்துக்காக படைக்கப்பட்டார்கள். இறைவா, அவர்கள் செய்த தப்பு என்ன? அவர்கள் செய்த தவறு என்ன? ஜினா செஞ்சாங்களா? களவெடுத்தாங்களா? மோசடி பண்ணாங்களா? அதெல்லாம் பண்ணிருப்பாங்க. அது பண்ணாட்டி ஒரு மேஜர் மிஸ்டேக் அல்லாஹ் சொல்றான். நரகத்துக்கு கொண்டு போய் போறதுக்கு அவங்க எப்படி குவாலிஃபைட் ஆனாங்க நரகத்துக்கு கேட்டா, வலக்கது ஜரஹ்னா லிஜஹன்னம கதீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்கள் அதிகமானவர்கள் நரகத்தில், மைனாரிட்டி ஜன்னாவுல, மெஜாரிட்டி நரகத்தில். இங்க மெஜாரிட்டி போட்டாதான் ஆட்சியாளர் வருவார். அங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜன்னாவுக்கு தர்றது மைனாரிட்டி, கொஞ்சம் பேர் ஜன்னாவுக்கு, அதிகமான பேர் ஜஹன்னத்துக்கு. அவங்க செஞ்ச தப்பு என்ன இறைவா? நம்பர் 1 லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவர்களுக்கு கல்புகள் இருக்கிறது, அவர்கள் அதனால் சிந்திக்க மறந்து விட்டார்கள், இறைவனை கண்டு கொள்ள மறந்து விட்டார்கள். அவங்க கல்பு அதுக்கு கொடுக்கல, கண் இருந்தும் பார்க்காதவர்கள் போன்று. உலகம் ஆயினுல்லா யுபஸிருன பிஹா, கண்கள் இருக்கிறது அவர்கள் பார்க்கவில்லை. நாங்க தான் கண்ணால நல்லா பார்க்கிறோம், பீச் தெரியுது, ஃபேன் தெரியுது, இதை இல்ல. ரப்பு உங்களை படைத்தான் என்ற பார்வை போனதா? அந்த பார்வை உங்களுக்கு சொல்லி தந்ததா? இந்த உலகத்தை படைத்த ஒருவன் இருக்கிறான் என்ற சிந்தனை நமக்குள் வந்துச்சா? இதுதான் அருட்கொடைகளை நாம் பார்க்கிற விதம். அருட்கொடைகளை பார்த்தால் நம்முடைய தலைகள் சஜிதாவுல போயிடும். அதுக்கு பேர் சுக்குர். நாம் சுக்குர் செஞ்சால் நம்முடைய வீட்டுக்கு, நம்முடைய கல்புகளுக்கு ரஹ்மத் இறங்க ஆரம்பிக்கும்.